ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட திருநெல்வேலிக்கிறேன். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, தென்காசி மேற்கிற வனபத்திரகாளி கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு வந்து நான் 2வது தடவை வரேன். ஏன் 2வது தடவை வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலில் வந்து ஒரு நேர்த்திக்கடன் நான் வச்சுட்டு போனேன். அதை நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயுமே நடந்துச்சு. இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாச்சு. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு நிறைய தடவை வரணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதனால் என்ன வர முடியல. சரி, இப்போ வரக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு நல்லபடியாக வேண்டிக்கிட்டேன். இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே காலையில் 9 மணி டு சாயந்தரம் 4 மணிக்குள்ள வர பாருங்க. ஏன் பார்த்தீங்கன்னா வனவிலங்குகள் நடமாடக்கூடிய பகுதி. இந்த 4 மணிக்கு மேலே வந்து மிருகங்கள் நடமாடும். அதனால அந்த 4 மணிக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா பூசாரி இருப்பாங்க. அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பூஜைலாம் பண்ணுவாங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டுக்கலாம். வர 9ஆம் தேதி வாராகியம்மன் பிரதிஷ்டை பண்ணுறாங்க. உங்களால் வர முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக வர பாருங்க. ரொம்ப ரொம்ப இந்த கிராண்டாக நடக்கும். இந்த கோயிலுக்கு வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கும். இந்த கோயில் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மேக்கரை அச்சங்கோயில் போகிற பாதையில் தான் இந்த மேக்கர்லேருந்து உள்ளே வரக்கூடிய பாதையில் இருக்குது. உங்களுக்கு யாரும் தேங்காய் பழம் மாலை பத்தி சூடம் எதுவும் வாங்குறதா இருந்தீங்கன்னா கடை மேலேயே வச்சுருக்காங்க. கோயில் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. அங்கே வந்து நம்ம வாங்கிக்கலாம். யாருமே கோயிலுக்கு வந்திருக்கீங்க மறக்காமல் கம்மாலில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.